ஒரு ஜாதகத்தில் கிரகத்தினுடைய வலிமை குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவமும் ஆதிபத்தியம் சார்ந்த பலன்களும் சாதகருக்கு திருப்தி அளிக்காது. இதுதான் உண்மை. லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு பாவமும் அந்தந்த மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. 2ஆம் பாவம் வருமானம், தனம், அந்த ஜாதகர் கையில் வாங்கக்கூடிய பணம், அவருக்குன்னு அமையக்கூடிய குடும்பம், அவருடைய ஆரம்ப கல்வி, அவருடைய கண்கள், அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வாக்கு, அவருடைய பேச்சினுடைய தன்மை, இது இப்படிப்பட்ட அத்தனை பலன்களையும் லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு கொடுக்குது. அப்போ அந்த 2ஆம் பாவ அதிபதி பலம் குறைந்தால் அவருடைய பேச்சில் குறைபாடுகள் ஏற்படும். அவருடைய குடும்பம் சிறு குடும்பம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும். கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான தகுதியை இழந்துருவார். நாணயஸ்தன், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மனிதன் அப்படின்ற அந்த மதிப்பை இழந்துருவார். அதாவது ஒரு கிரகம் வலிமை குறைந்தால் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்தியத்தில் கட்டாயம் குறைவுகள் இருக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் பலவீனமாக, அந்த கிரகம் பலம் குறைவாக இருக்குது அப்படின்னா 3ஆம் வீடு சம்பந்தப்பட்ட பாவ காரகத்துவ ரீதியான பலன்களில் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் குறைவு ஏற்படும். 3ஆம் இடம் என்ன? இளைய சகோதரஸ்தானம். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தைரிய வீரியம்ங்க, நோய் எதிர்ப்பு சக்தி 3ஆம் இடத்துலாம் கிடக்கும். ஆண்களுக்கு, பெண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு 3ஐயும் 4ஐயும் சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆனால் 3ஆம் இடத்துல ஒரு ஆணினுடைய இந்திரியம் சொல்லக்கூடிய வீரியம், இது அத்தனையும் 3ஆம் இடத்துலாம் கிடக்கு. ஒரு ஆண் ஜாதகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி பலவீனமாகவே கூடாது. அப்படி பலவீனம் ஆனால் அந்த ஆண் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆண் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபராக இருப்பார். ஆமாம், அதனால் 3ஆம் வீட்டு அதிபதி பெண்கள் ஜாதகத்தில் கொஞ்சம் பலவீனமானாலும் சரி, ஆண்கள் ஜாதகத்தில் பலவீனமாகவே கூடாது. கிரகத்தினுடைய வலிமை குறைவது தோஷம்தான். இதுவும் ஒரு வகையான தோஷம். அப்படி இதை சொல்லலை. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் இருந்தால் கலத்திர தோஷம், 5 கூடையும் 8ல் போனால் புத்திர தோஷம், இப்படின்னு பொதுப்படையாக தான் நூல்களில் சொல்லிட்டாங்களே தவிர, ஒரு 8ஆம் வீட்டில் போனால் ஏன் தோஷம் சொல்லியிருக்காங்க? அந்த கிரகம் வலிமை குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு அவ்வளவு நுணுக்கம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வீட்டில் போய் ஒரு கிரகம், அதாவது 6, 8, 12 இது 3 வீடும் மறைவு ஸ்தானங்கள். இதில் கூடுதலாக ஒரு வீடு 3ஆம் வீடு. 3, 6, 8, 12 மறைவு வீடுகள், நாச வீடுகள் அப்படின்னு நூல்களில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் 3ஆம் வீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவக்கிரகங்கள் இருந்தால் அது மறைவு கிடையாது, சுபக்கிரகங்கள் இருந்தால் அது மறைவு வீடு. இப்படியெல்லாம் நுணுக்கமாக எடுக்கணும். அதே மாதிரி சுக்கிரனுக்கு 6ஆம் வீடு மறைவு கிடையாது, 12ஆம் வீடும் மறைவு கிடையாது. அந்த ஸ்தான ரீதியாக நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கிரகங்கள் ஸ்தான ரீதியாக வலிமை குறையக்கூடிய அமைப்பு தான் 3, 6, 8, 12 சுபக்கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் வலிமை குறையும். அதே மாதிரி 6, 12ஆம் இடங்களில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கு 6ம் 12ம் மறைவுஸ்தான அமைப்பில் வலிமை குறையாது அப்படின்ட்டுருக்காங்க. இது ஸ்தான ரீதியாக பார்க்குறது. அப்போ சுக்கிரனுக்கு முழு மறைவுஸ்தானம் எது? 3, 8. இதுதான் அனுபவத்தையும் சரியாக வருது, நூல்களையும் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். சரி, இன்னும் ஒரு சிலர் நினைப்பீங்க, சரி நீங்கள் ஸ்தான ரீதியாக சொல்கிறீங்களா, அப்போ கிரகங்களுடைய பகை நீசம் இந்த அமைப்பில் எடுக்க வேண்டாமா? அதுவும் தான். அது பேசிக்காகவே இந்த கிரகம் கன்னிராசியில் சுக்கிரன் தான் நீசம் அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். அதுபோக இப்போ மேச லக்கணம், விருச்சிக ராசியில் போய் சுக்கிரன் இருக்கார். அவ்வளோதான். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 7ஆம் வீடு சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய பாவத்துவ காரகத்துவங்களில் கட்டாயம் என்ன செய்யும்? பலவீனம் இருக்கும். அந்த 7ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் 2ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அந்த ஜாதகருக்கு குறைவுகள் வாழ்க்கையில் உறுதியாக உண்டு.
சரி, 9ஆம் வீட்டு அதிபதி பலம் குறைஞ்சிச்சு அப்படின்னா தகப்பனாருடைய உறவு நிலைகளில் கட்டாயம் விரிசல் ஏற்படும். என்ன தான் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வைக்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் லக்கணத்துக்கு 12 பாவ அமைப்பில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விதமான முக்கியமான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். அதாவது அந்த வீட்டு அதிபதி பலம் குறைஞ்சிதுன்னா அப்படியா, இல்லை காரக ரீதியாக கிரகம் பலம் குறைஞ்சிதுன்னா அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டும் தாங்க. இப்போ 9ஆம் வீட்டு அதிபதி தகப்பனார் குறிக்கும், சூரியனும் தகப்பனார் குறிக்கும். 2 அமைப்புமே கெட்டு போச்சு அப்படின்னா தகப்பனாருடைய நிலை பரிதாபம், அந்த பரிதாபம். அதுதான் கணக்கு. இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வீட்டு அதிபதி மேச லக்கணம், 9ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. கன்னி ராசியில் குரு பகை, சூரியன் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் அப்பா இருப்பார், ஆனால் அப்பாவாக இருக்க மாட்டார். என்ன, சின்ன வயசுலே குடும்ப சண்டையினால் பிரிஞ்சு இருக்கலாம், இல்லை தந்தையினுடைய அன்பு அரவணைப்பு பாசம் எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையா, என்ன சூழ்நிலைக்காண்டி தகப்பனார் பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு நடக்கிற திசையை வச்சு ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் நடக்கிற திசை. அதே மாதிரி இந்த 12 பாவம் இருக்குது. அதில் ஏதாவது எப்படியும் 9 கிரகத்தில் அந்த நம்ம ராகு கேதுவை தவிர்த்து 7 கிரகத்தை கணக்கு எடுப்போம். அந்த 7 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கிரகம் பலவீனமானது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட அந்த இடங்களும் பலவீனமாகும் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். அப்போ அந்த இடங்கள் பலவீனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்த ஏதாவது ஒரு சுப கிரகம் சம்மந்தப்பட்டு பார்க்கணும். இப்போ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை பலவீனப்பட்ட கிரகத்தினுடைய வீட்டுக்கு கிடைக்கி, அல்லது அந்த பலவீனப்பட்ட கிரகத்தினுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீடு பலம் வரும். அந்த கிரகம் மட்டும்தான் பலவீனமே தவிர அந்த பாவம் பலவீனம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரி, சப்போஸ் ஒரு கிரகம் பலவீனம் அடைஞ்சிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் பலவீனமாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. மகர ராசியில் பகை வச்சு இருக்கிறாரு, அல்லது துலாம் ராசியில் நீசம் வச்சிருக்கிறாரு. அது கிரகத்தினுடைய வலிமை குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில் போய் சனி அமர்ந்துட்டார். டோட்டலாக அந்த சிம்ம ராசின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் முற்றிலும் அடிபட்டு விட்டதுன்னு அர்த்தம். சூரியன் நீசம் பெற்று சிம்ம ராசியில் சனி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகக்காரருக்கு சூரியனுடைய வீடான அந்த சிம்ம ராசி எத்தனாவது பாவமாக வருது பாருங்கள், மொத்தமாக அடிபட்டு போச்சுன்னு அர்த்தம் அந்த பாவம். அந்த சூரியனுடைய வீடான சிம்ம ராசி மேச லக்கணமாக இருந்தால் 5ஆம் பாவமாக வரும், ரிஷப லக்கணமாக இருந்தால் 4ஆம் பாவமாக வரும். ஒருவேளை ரிஷப லக்கண ஜாதகக்காரங்களுக்கு இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா தாயாருடைய உறவு நிலைகள் ரொம்ப ரேரு, அம்மா இருக்கிறதே வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சூரியன் நீசம் வச்சு 4 சனி உட்காந்தாச்சு. சரி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட ஜாதகத்தை ஃபுல்லாக பாருங்கள், தகப்பனார் இல்லாமல் இருப்பார். அம்மா ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணாகவே சின்ன வயசுலேருந்து இருந்திருப்பாங்க. இந்த 4 சனி போன சாதகக்காரங்கள் நிறைய பேர் பாருங்கள், தாயார் இருப்பாங்க, ஆனால் தந்தையாரை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. தந்தையார் சிறு வயசுலேயே பறி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு சில விதமான அமைப்பு தான். அதாவது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நுணுக்கங்கள் கிடக்கும். அது திசை ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ அம்மா தானே இல்லாமல் இருக்கணும், ஆனால் அந்த சாகருக்கு அம்மா இருக்குது ஆனால் அப்பா இல்லையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் பாவாதிபதி அந்த சூரியன் ஏதாவது ஒரு இடத்துல பலவீனப்பட்டு நடக்கிற தசை யாரை காலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தெளிவாக காட்டும். அதனால் கிரகங்கள் பலவீனம் அடையாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜாதத்தில் பிறந்திருக்காரா அவர் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர். சரி, இன்னொரு விதியும் சொல்லுதேன். ஒரு தனுசு லக்கணம் வச்சுக்கிடுவோம். ஒரு பெண் ஜாதகம் தனுசு லக்கணம் 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 11 பேர் இருக்கிறாரு, நீசம் வச்சிருக்கிறாரு. நான் சொன்னது போதிலே 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. கணவர் இல்லை, எழுதி கொடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும் இந்த விதி. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுதாங்க. ஆனால் அனுபவத்தில் 9ஆம் பாவம் தான் என்னுடைய அனுபவத்தில் கரெக்டாக இருக்குது.
9ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணுக்குமே கணவர் இல்லைங்க. அப்படி கணவர் இருந்தாலுமே இருந்தும் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. அதையும் மீறி இந்த 9ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஜாதகத்தில், 9ஆம் அதிபதியும் கெட்டுப்போன ஒரு பெண் ஜாதகத்தில் கணவர் ஒரு சிலருக்கு இருக்காங்க அப்படின்னா, 9ஆம் பாவ அதிபதி வந்து முழுமையாக கெட்டு போகலைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வகையில் வலிமையை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இருக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்த எடுப்பில் வந்து அவ்வளோதான் அப்படின்னு ஜாதகத்தை எடை போட்டுறவும் முடியாது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் கணிக்கிறதுக்கு இந்த விதியெல்லாம் எடுத்து கவனத்தில் வச்சு பாருங்கள், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேனே தவிர, இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு வேளை இந்த கெட்டுப்போன சூரியன் இருக்கார்ல, தனுசு லக்கண ஜாதகத்தில், தனுசு லக்கணத்தில் வந்து ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து 9ஆம் வீட்டில் சனி இருந்து 9ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து 11ஆம் இடமான துலாம் ராசியில் கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறேன். அந்த வீடு கொடுத்த சுக்கிரனுடைய நிலை என்ன, குரு சந்திரனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீச பங்கம் ஏற்பட்டிருந்தால், ஆனாலுமே வந்து 9ஆம் வீட்டில் சனி இருக்கிறது குத்தம்தான். சூரியனுக்கு கூட நீச பங்கம் கிடச்சிருக்கு, ஆனால் 9ஆம் வீட்டில் சனி இருக்கிறது பெருங்குத்தம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் தான் முதவே சொல்லிட்டேனே, குத்தம்தான். அப்போ என்ன ஆகும்? கணவர் இருப்பார், மனைவி கூட வாழாமல் இருப்பார். சரி, அந்த சனிக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையான சனியோட ஒரு சில கிரகங்கள் சேர்ந்து அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? சதா போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அனுபவத்தில் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். கிரகங்கள் வந்து வலிமை குறைவது வந்து பகை நீசம் பெற்றால் மட்டும்தான் வலிமை குறையும் இல்லை. கூட்டு கிரக சேர்க்கையில் கூட வலிமை குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு மகர லக்கணம் ஒரு பொண்ணு சாதகம் என்கிட்ட வந்துச்சு. 9ஆம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி, அந்த வீட்டு அதிபதி புதன் அங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, செவ்வாயும் அங்கேயே இருந்தார், சூரியனும் அங்கேயே இருந்தார், சந்திரனும் அங்கேயே இருந்தார். அதான் கூட்டு கிரக சேர்க்கையினாலையும் வந்து கிரகங்கள் வந்து பலம் குறையும் அப்படிங்கிறத இந்த இடத்த சொல்ல வரேன். அதாவது பலம் குறையும் அப்படிங்கிறத அதை எடுக்க முடியாது. அதைத்தான் வந்து கிரக யுத்தம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை உருவாகிறோம், கிரக யுத்தம் அப்படின்ற விதியை வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கிரக யுத்தத்துலேயும் கூட நிறையா விதிவிலக்குகள் இருக்குங்க. நான் சொன்னது வந்து இப்போ மகர லக்கணம் சொன்னேன் பார்த்தீங்களா, மகர லக்கணம் அந்த பொண்ணுக்கு வந்து கன்னி ராசியில் போய் புதன் இருந்தார். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் இருக்குது. சுக்கிரன் 8ல் போயிட்டார். ஆமாம், சூரியன் புதனுக்கு பக்கத்தில் தானே சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் சிம்ம ராசியில் 8ல் போயிட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும், மன வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும், நல்லா அமையணும் அப்படின்னா சுக்கிரன் எந்த இடத்துலையும் வலிமை இழந்துடவே கூடாது. நான் இப்போ தான் சொன்னேன் 3 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு முழு மறைவு அப்படின்னு. சரி, இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு நான் சொன்னது போல் மகர லக்கணத்தில் பிறந்த அந்த பொண்ணுக்கு கன்னி ராசியில் 4 கிரகம் இருக்குது. சுக்கிரன் 8ல் போயிட்டார். கணவர் இருப்பாரா மாட்டாரா? நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த ஜாதகத்தில் எப்படி அடுத்த விதியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நடக்கிற திசையை பார்க்கணும். நல்ல திசைகள் நடக்குது அப்படின்னா கணவர் இறந்துருக்க மாட்டார், கணவர் இருந்தும் இல்லாமல் இருப்பார். கணவனால் இந்த பெண் தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சுட்ருக்கலாம். நான் அப்படி ஒரு பொண்ணு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட கணவர் பார்த்தீங்க அப்படின்னா சதா குடிகாரர். அந்த பொண்ணை அடித்து துன்புறுத்தி காசை பறித்து, ஆனால் அந்த மனிதனுடைய ஜாதகத்தையும் அந்த அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஜாதகத்தையும் வாங்கி பார்க்க, அந்த ஜாதகம் நான் அப்போவே நினச்சிட்டேன் அவருக்கு 6 8 கூடிய திசையாக தான் இருக்கணும், அல்லது லக்கணம் டோட்டலாக வலிமை இழந்து லக்கணாதிபதி ஸ்தம்பிச்சு போய் இருக்கணும், 6 8 கூடிய திசை நடக்கணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லக்கணாதிபதி ஸ்தம்பிச்சு போய் இருந்தார். லக்கணாதிபதி சந்திரன் அவருக்கு வந்து கடக லக்கணம், லக்கணாதிபதி சந்திரன் ராகுக்கு இதோட கூடி கிரகண தோஷத்தை மாட்டிக்கிட்டார். கடக லக்கணத்துக்கு என்ன திசை வரக்கூடாது? புதன் சனி இந்த திசையில் வரக்கூடாது. அந்த திசையே நடந்தது. என்ன பண்ணுறது? என்னமோ ஒரு இதில் பிறந்தது, என்னமோ நட்சத்திரத்தை பிறந்தது, சரி யாரும் இல்லை. ராகு திசை ஏதோ திசை நடந்தது. அதுக்கப்புறம் சனி திசை என்னமோ சரியாகவும் இல்லை எனக்கு, சரிங்களா? அதனால் அப்போவே வந்து கெஸ் பண்ண அதே மாதிரி தான் இருந்தது. மோசமான திசைகள் நடக்கும்.
இப்படி சித்திரவதைப்பட வைக்கும். கணவர் இருந்தும் இல்லாத நிலையை கொடுக்கும் செய்யும். கணவர் இருந்தாலுமே பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அவரால் ஆனால் வேலைலாம் நல்லா தான் பார்க்குறாரு. ஆனால் வீட்டுக்கு ஒரு காசு கொடுக்கறது இல்லை. ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் தான் போகுது. வீட்டில் காசு கொடுக்காட்டி கூட சண்டை வீட்டில் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுது போய் என்ன பண்ணலாம் கேட்டாங்க. அந்த பொண்ணோட சாத்தையும் பார்த்தேன், அந்த பொண்ணோட கணவர் ஜாத்தையும் பார்த்தேன். அதுக்கு நம்ம என்ன பலன் பரிகாரம் சொல்ல முடியும்? பரிகாரம் தான் சொல்லலாம், அதுக்கு உண்டான கோயில் குளங்கள். சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசைகளாவது நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எதாவது சொல்லலாம் பார்த்தா, அங்கே தான் அதுக்கு அடுத்து அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய திசையை பார்த்தேன். சுக்கிரன் நெட்டில் போன பிற்பாடு மன வாழ்க்கைக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அந்த மாதிரி ஜாதகாரங்களுக்கு குழந்தைகள் இருக்கா, குழந்தைகள் ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு ஏதாவது மன திருப்திக்கு சொல்லலாமே தவிர, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு மன திருப்திப்படுத்துகிற மாதிரி போய் சொல்ல முடியாது. என்கிட்ட வந்த ஜாதகம் நான் இது வரைக்கும் அப்படி மன திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லவே மாட்டேன். இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற நான் சொல்லி விட்ருவேன். ஆனால் அவங்களுக்கு அடுத்து குழந்தைகள் ஜாதகம் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன அது? ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் சரியில்லை அப்படின்னா குழந்தைகள் மேலே தான் அதிக கவனம் இருக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே. மனைவி சரியில்லை அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து என்ன, ஒரு மகள் இருக்கா அப்படின்னா அந்த மகள் மேலே அலாதியான ஒரு அன்பு இருக்கும். மகளை நல்லபடியாக நம்ம வளர்க்கணும், நம்ம மனைவி தான் சரியில்லை, பிள்ளை நாளைக்கு நமக்கு வேணும் இப்படின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதனால் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வந்து நல்லா இருக்கா, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அதை சொல்லி அந்த குழந்தைக்காக வாழ்வாங்கள்ல, சரிங்களா? அதை நான் அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய மனத்தை திடப்படுத்தணும், அவங்களுக்காக அவங்க இருக்கணும்ல. சரி, கணவன் மனைவியோட வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி. அதுக்காண்டி அவங்க நம்ம மன திருப்திக்காண்டி அவங்கள சொல்லி அனுப்ப முடியாதுல்ல, சரியா? அப்போ அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைஞ்சதுனால ஒரு மனிதன் எந்த அளவுக்கு துன்பப்படுதான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். முழுக்க அதான். இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட ஜாதக ரிலேட்டடாக பேசும்போதெல்லாம் கேட்பாங்க, ஏங்க நான் கல்யாணம் நிறைய பேர் என்ன சொல்லிக்காங்க, கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் சூப்பராக இருந்தேங்க, எனக்கு வந்து எந்த காலமும் இல்லை, நான் ஜாலியாக இருந்தேன். இதை சொல்லாத மனிதர்களே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு என்ன கவலை, நான் பாடு ஜாலியாக தான் இருந்தேன். கல்யாணம் ஒன்று முடித்தேம்பியா, முடித்ததுலேருந்து சீரழிதம்பியா அப்படிம்பாங்க. கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஏன் நமக்கு இப்படி பிரச்சனை வருது? இப்படி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா, நான் வேணால் அடுத்த வீடியோ போகுது, ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ அதை பார்த்துருவோமா? திருமணம் முடித்த பிறகு ஏன் ஒரு மனிதனுக்கு பல ப்ரெஷர் ஏறுது, பல டென்ஷன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? அடுத்த வீடியோ தொடர்ச்சி அதை போட்டு விடுதேன்.